ஹாய் சகோஸ். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காலேஜில் ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்கு நைட்டு. அது எதனால், என்ன பிரச்சனை, அது என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்கும்போது சாப்பாட்டில் புழு வந்துட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி அங்கே இருக்க மாணவர்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃபுட் பாய்சன் நிறைய ஆகிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் உள்ளே போய் அந்த வீடியோஸ் இந்த சேனல்லாம் காட்டும் போது நிறைய இடத்துல பார்த்தோம் புழுவெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு சாப்பாட்டில். புழு பெரிய பெரிய புழுவே நின்றுக்கிட்டு இருக்கு. அது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், இந்துஸ்தான் காலேஜ். இது நாட் ஒரு சின்ன காலேஜ், ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு பேர் தெரியாத காலேஜ் கிடையாது. இட்ஸ் தமிழ்நாட்டோட ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான காலேஜ், அட்டானமஸ் காலேஜ். அதுவும் இல்லாமல் அங்கே வந்து உள்ளே வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஃபுட்டும், ஒரு நல்ல எஜுகேஷன், நல்ல குவாலிட்டியான விஷயங்கள் கிடைக்கும்னால தான் உள்ளே வராங்க. ஆனால் அந்த இந்துஸ்தான் காலேஜை பற்றி நேற்று அந்த பிரச்சனைக்கு அப்புறம் விசாரிக்கும் போது இப்போ கடைசி பேட்ச் வரைக்கும் நான் கேட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேட்ச் பசங்கிட்ட பேசினேன். அவங்க எல்லாரும் சொன்ன விஷயம் என்னென்னா, ஆனால் இது இன்றைக்கி நேற்றுலாம் இல்லைண்ணே, காலங்காலமாகவே இந்த ஃபுட்டு பிரச்சனை இப்படியே தான் இருக்குது. என்கிட்ட இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ்லாம் இருக்குன்னு அமுச்சு விட்ருந்தாங்க. அப்பயும் சரி, சொல்லப்போனால் இது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பேட்ச். அப்போலேருந்து இப்போ வரைக்குமே இதே பிரச்சனை தானா. இப்போ வந்து வெளியே எல்லாத்துக்கும் தெரியுது, போராட்டம் பெருசாக பண்ணுறாங்க பசங்க. எங்கள் டைமில் அது நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டோம். இது வந்துட்டு சொன்னது யாருன்னா, முன்னாள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்துஸ்தான் காலேஜோட முன்னாள் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு என்ன இன்னொரு டவுட்னா, எக்ஸல் காலேஜ்னு இப்படி ஒரு காலேஜ் சேலமில், அந்த காலேஜில் இதே பிரச்சனை நடந்துச்சு. இப்போ இந்த காலேஜில் இதே பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க எந்தெந்த காலேஜில் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு, சாப்பாடு விஷயத்தில் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக எந்தெந்த காலேஜஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். ஒன்று. ரெண்டாவது, இது வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க, காலேஜஸ் நேம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அதே இந்துஸ்தான் காலேஜில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவங்க பேரண்ட்ஸ் சொன்ன விஷயம், ஒரு பையன் வந்து ட்ரக் இன்ஃபர்மேஷன், இவங்க வந்து ட்ரக் சப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க காலேஜில் இருக்க பிரின்ஸிபாலுக்கும் அங்கே இருக்க ஹெச்ஓடிஸ்க்கெலாம். அந்த பையனை தூக்கிட்டு போய் கொண்டிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் ஆளுங்கட்சி சார்ந்த அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. உயர்கல்வி அமைச்சர், ஓகே, உயர்கல்வி அமைச்சர் அவங்க சொல்லலை, பட் அது காலேஜ் பிரச்சனை. அப்போ வந்து உயர்கல்வி அமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பாளர், அவர் தானே பதில் சொல்லணும். இவங்க எந்திரிச்சு ராஜ்மோகன் அமைச்சர், அவர் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கான அமைச்சர், அவர் எந்திரிச்சு ஒரு பதில் சொல்கிறார். என்னான்னு சொல்கிறாரு, இல்லைங்க அங்கே வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் சொன்னது வந்துட்டு தப்பு, அவங்க வந்து இன்ஃபர்மேஷன்லாம் தரல, அவங்க வந்துட்டு கேங் வார் ஆயிடுச்சு, அதில் வந்துட்டு அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், ஒரு பெற்றோர் வந்து ஒரு குற்றச்சாட்டு செலுத்துகிறாங்க. இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன்ப்பான்னு அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கலாம், அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கேன், என்ன வேணால் சொல்லியிருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் அது நான் விசாரிக்கிறோம், விசாரணை போயிட்டுருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் தான் நடந்திருக்கு. உடனே உங்களுக்கு ரிப்போர்ட் வரப்போகிறது கிடையாது. விசாரிக்கிறவங்க விசாரித்து பதில் சொல்கிறோம், எங்களுக்கு தெரியுது, எங்களுக்கு கண் முன்னாடி தான் நடந்திருக்கு, தவறு தான் சொல்லி நீங்கள் ஒத்துக்கிட்டு விசாரணை பண்ண சொல்லுங்கள். அது என்ன காலேஜ் பசங்களை கேங் வாரில் கொண்டு இதுக்கு முன்னாடி எத்தனை கொலை நடந்திருக்கு காலேஜ் பசங்க கேங் வாரில் போன கடைசி 5 ஆண்டு காலத்தில் சொல்லுங்கள். எனக்கு தெரியல. இதே விஷயத்த ஸ்கூலில் நடந்திருந்தால் நீங்கள் சொல்கிறதுக்கு நியாயம். அப்போ உயர்கல்வித்துறை அமைச்சராக விஸ்வநாதன் அவர்கள் எதுக்காக இருக்கணும்? இது வந்துட்டு என்னோட என்னன்னா, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு ஸ்கூல் லெவலில் உங்களுக்கு கேள்வி கேட்டால் திரு ராஜ்மோகன் அவர்கள் எந்திரிச்சு தாராளமாக சொல்லட்டும். அதே மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு சினிமா துறையில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அதுக்கு அமைச்சர் நீங்கள் தான், அதுக்கு நீங்கள் எந்திரிச்சு பதில் சொல்லுங்கள். உயர்கல்வித்துறைக்கு ஒருத்தர் அமைச்சராக போட்டிருக்கீங்க, அவர் பதில் சொல்லட்டும், அவர் பேசட்டும். அவர் அதுக்கான வார்த்தையிலும் திறக்கலை, எதுவுமே சொல்லலை. அப்போ அந்த அமைச்சரை எதுக்காக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதுக்கான பதிலையும் அதுக்கான இதுவும் மக்களாக உங்ககிட்டே ஒப்படைக்கிறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.